படம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு 2-3 சின்ன பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அந்த கோயில் பூசாரி அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிடுறான். அப்போ இந்த பையன் தனுஷ் சின்ன பையனா இருக்கும்போது அந்த கோயில் பூசாரிய கொலை பண்ணிட்டு இவன் தங்கச்சியை காப்பாற்றி கொண்டு வந்துடுறான். இப்போ இவங்க சென்னைக்கு வர்றாங்க. செல்வராகவன் கிட்ட இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருக்கிற ஒரு சாதாரண குடும்பம். எதிரி வந்து பார்த்தீங்கன்னா துரைங்கிறவங்க இவனோட கடையை வந்து கேட்குறாங்க. அப்போ தனுஷ் வந்து கடையை தர மறுக்கிறான். அதனால நிறைய பிரச்சனைகள் வர்றதுல அந்த துரையோட பையனை தனுஷோட தம்பி கொலை பண்ணிடுறான். அப்போ அவங்க ஆப்போசிட் பார்ட்டி தனுஷையும் அவன் தம்பியையும் கொலை பண்ணதுக்கு வர்றாங்க, தேடி அலையிறாங்க. அப்போ அவங்க தனுஷ் அவங்களோட 3 தம்பி சேர்ந்து துரைங்கிறவங்க ஃபேமிலியோட கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு அதே ஊர்ல தான் இருக்கிறான். அப்போ துரையோட எதிரி எஸ்ஜே சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் துரையவே போட்டுட்டான், துரையவே போட்டு தள்ளிட்டான், இவன் பெரிய ரவுடி, இவன் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனுஷை கூப்பிட்டு நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருன்னு கேட்குறாங்க. நான் அவனை கொலை பண்ணலை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அதில் தலையிட என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு எஸ்ஏ சூர்யாவை விட்டு விலகிடுறான். ஆனால் தனுஷோட தம்பி 2 பேர் பணத்தாசையினால வில்லன் எஸ்ஏ சூர்யா கூட்டத்தில் போய் சேர்ந்து அண்ணன் தனுஷையே கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தனுஷ் தப்பிச்சு போய் இருந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ளமான சண்டை, போராட்டம், ரத்த களம், இந்த மாதிரியே படம் வந்து நகருது. இதுல தனுஷை கொலை பண்ண வரும்போது தனுஷ் தங்கச்சி துர்கா அவ உயிரை கொடுத்து காப்பாத்துறா. அவன் தங்கச்சியை கொலை பண்ண வரும்போது தனுஷ் அவ்வளோ போராடி காப்பாத்துறான். கடைசியில இவன் துரோகம் பண்ற தம்பிகளை கொலை பண்றான், எஸ்ஜே சூர்யாவையும் கொலை பண்றான். அதுக்கப்புறமா போலீஸ் இவனை என்கவுண்டர் பண்ண தேடும் போது தனுஷ் தப்பிச்சு போயிடுறான். இதுதான் ராயன் படத்துடைய திரைக்கதை, முழு கதை. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்பவே அருமையா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் அப்படியே செதுக்கி இருக்காங்க. அப்படியே தனுஷ் அப்படியே வாழ்ந்திருக்காரு அந்த ராயன் கதாபாத்திரத்துல. இந்த படத்துல வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிறத யூகிக்க முடியாம கொண்டு போறாங்க. எஸ்ஜே சூர்யாவோட வில்லத்தனம் அருமையா இருக்குது. ஸ்கிரீன் பிளே, ஏஆர் ரஹ்மான் இசை மிரட்டுது. மொத்தத்தில் ராயன் இந்த விடுமுறைக்கு சூப்பரா கொண்டாடக்கூடிய திரைப்படம். இந்த படத்திற்கு என்னோட ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 95 மார்க் கொடுப்பேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள திரைப்படம் தான் இந்த ராயன் திரைப்படம். அனைவரும் இந்த படத்தை திரைக்கு சென்று பாருங்கள். அருமையான ஒரு புது உணர்வு கிடைக்கும். நன்றி.